Hi friends, welcome to TN Max Chem channel. இன்னைக்கு நம்ம 7th standard maxல term 1 chapter 5 geometryல exercise 5.1 நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நேம் த pairs of adjacent angles அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்க இந்த டயக்ராம்ல adjacent angles-லாம் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, adjacent angles-னா என்னது? ஃபர்ஸ்ட் இப்போ இது வந்து ஒரு பேஸ் லைன். ஓகேவா, ஸோ இது ஒரு பேஸ் லைன் எடுத்துப்போம். ஸோ இதில் நான் வந்து ஒரு ஆர்ம் வரைகிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஆர்மில் இதான் வந்து வெர்டெக்ஸ். ஓகேவா, ஸோ வெர்டெக்ஸில் தான் வந்து என்ன ஆகும், நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஓகேவா, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னது? இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் தான் அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராமில் நமக்கு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் ஏடி வந்து நமக்கு பேஸ் லைனாக இருக்குது. இங்கே நமக்கு 3 ஆர்ம் இருக்குது. ஓகேவா, ஸோ என்னென்ன ஆர்ம் இருக்குது? பிஜி அப்படின்ற ஒரு ஆர்ம் இருக்குது. அதே மாதிரி சிஎஃப் அப்படின்ற ஒரு ஆர்ம் இருக்குது. சிஇ அப்படின்ற ஒரு ஆர்ம் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஆர்மை நம்ம இந்த மாதிரி மறைச்சிப்போம். இப்போ இந்த பிஜி இந்த ஆர்மில் நமக்கு பாருங்கள், ஸோ இதில் நமக்கு பி தான் வந்து என்னது, வெர்டெக்ஸ். ஓகேவா, ஸோ இந்த வெர்டெக்ஸில் தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியுது இல்லையா, இது ரெண்டு தான் அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, ஸோ பியில் தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ பியை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், சென்டராக எழுதணும். ஸோ ஆங்கிள் ஏபிஜி. ஓகேவா, ஸோ எழுதியிருக்கேன்னா ஏபிஜி அண்ட் ஜிபிசி. ஓகேவா, ஸோ இது ரெண்டு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஆர்ம் இந்த மாதிரி மறைச்சிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சி தான் வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இதில் தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இந்த ஆங்கிளையும் இந்த மாதிரி இந்த டோட்டல் இந்த ஃபுல் ஆங்கிளையும் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ பார்த்தாலே தெரியுது இல்லையா, நமக்கு என்னது இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நேம் பண்ணுவோமா. ஸோ அப்போ ஆங்கிள் பிசிஎஃப். ஓகேவா, இப்போ சியில் தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இப்போ சியை தான் வந்து சென்டராக எழுதணும். செகண்ட் ஒன்றா எழுதியிருக்கேன் பாருங்க, ஆங்கிள் பிசிஎஃப் இந்த ஆங்கிளும் அதே மாதிரி ஆங்கிள் எஃப்சிடி. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டும் நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் பிசிஎஃப் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த எஃப்சிஇ இது வரைக்கும். ஓகேவா, ஸோ இந்த சைடு இந்த 2 ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதையும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க, ஆங்கிள் பிசிஎஃப் அதே மாதிரி எஃப்சிஇ. ஓகேவா, ஸோ எடுத்து எழுதியிருக்கேனா. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த சைடை நம்ம டோட்டலாகவே விட்டுட்டோம். ஓகேவா, ஸோ இந்த சைடு வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம். இப்போ இந்த சைடு மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து இந்த எஃப்சிஇயும் அதே மாதிரி இசிடியும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இந்த இடமும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, ஸோ எடுத்து எழுதலாமா, ஆங்கிள் எஃப்சிஇ எடுத்து எழுதியிருக்கேன் அண்ட் இசிடி. ஓகேவா, ஸோ இது ரெண்டு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். நம்ம நிறைய இந்த டயக்ராமில் நம்ம நிறைய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் ஏசிஎஃப். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டோட்டலாக இந்த இடம் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த ஆமை மறைச்சிக்கோங்க. இந்த இடம் ஏசிஎஃப் இந்த ஆங்கிள். ஓகேவா, ஸோ ஏசிஎஃப் அண்ட் எஃப்சிஇ. ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தானே. ஸோ நான் டார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடமும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும். ஓகேவா, அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ். ஓகேவா, ஸோ எடுத்து எழுதியிருக்கேன் ஆங்கிள் ஏசிஎஃப், ஆங்கிள் ஏசிஎஃப் அண்ட் எஃப்சிஇ. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், அதே ஏசிஎஃப் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நமக்கு இந்த ஆங்கிளும் அதே மாதிரி எஃப்சிடி. ஓகேவா, ஸோ இந்த ஃபுல் ஆங்கிளும் நமக்கு என்னது எஃப்சிடி. ஸோ இது ரெண்டும் நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டயக்ராமில் நிறைய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எழுதலாம். ஸோ நீங்கள் ஒரு 5 மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆங்கிள் ஜேஐஎல் ஃப்ரம் த கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராம்லேருந்து ஆங்கிள் ஜேஐஎல் இதோட ஆங்கிள் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஜேஐஎல் அப்படின்றது என்னது, ஜேஐஎல். ஓகேவா, ஸோ இந்த ஃபுல் ஆங்கிளோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஜேஐகே இந்த ஆங்கிளையும் அதே மாதிரி இந்த கேஐஎல் இந்த 2 ஆங்கிளும் நமக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 2 ஆங்கிளும் நம்ம ஆட் பண்ணால் இந்த டோட்டல் ஆங்கிள் ஜேஐஎல் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆங்கிள் ஜேஐஎல் ஈக்குவல் டு
இந்த ஜேஐகே இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிள் கேஐஎல் இந்த ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு இந்த டோட்டல் ஜேஐஎல் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணுவோமா? ஜேஐகே என்னது நமக்கு ஆங்கிள் ஜேஐகே வந்து 27 டிகிரி. ஓகேவா? ஸோ 27 டிகிரின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆங்கிள் கேஐஎல் நமக்கு என்னது கேஐஎல் வந்து 38 டிகிரி. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுங்கள் 27 38. ஓகேவா? 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் அப்புறம் நமக்கு 15 வரும். ரிமைனிங் 1 வந்துடும். 2 + 1 3 3 + 3 நமக்கு 6 வந்துடும். ஓகேவா? அப்போ 65 டிகிரி தான் வந்து என்னது ஆங்கிள் ஜேஐஎல். ஓகேவா? ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் GEH ஃப்ரம் த கிவன் ஃபிகர். அதே மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நமக்கு GEH. ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது GEH இந்த ஆங்கிளோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்களேன், இந்த டோட்டல் ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஆங்கிள் எது நமக்கு HEF. இந்த டோட்டல் ஆங்கிள் நமக்கு 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி இந்த GEF இந்த ஆங்கிளோட வேல்யூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் ஆங்கிள்லேருந்து இந்த 34 டிகிரியை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதுவோமா? இப்போ ஆங்கிள் GEH ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஆங்கிள் எது HEF. ஓகேவா? இந்த HEFலேருந்து இந்த GEF நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணுவோமா? HEF நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ஆங்கிள் வந்து நமக்கு 120 டிகிரி கொடுத்துருக்காங்க. மைனஸ் GEF என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 34 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோமா? 120 மைனஸ் 34. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணுங்க. இங்கேருந்து 0லேருந்து நமக்கு 4 போகாது. ஸோ 2லேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 10 ஆகிடும். இங்கே நமக்கு 1 வந்துடும். ஓகேவா? ஸோ 10லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், 1லேருந்து நமக்கு 3 போகாது இல்லையா? ஸோ இங்கேருந்து 1 பாரோ பண்ணுறோம். இங்கே 0 ஆகிடும். இங்கே 11 ஆகிடும். ஓகேவா? 11லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 8 வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த 86 டிகிரி தான் வந்து ஆங்கிள் GEHோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். Given that AB is a straight line, calculate the value of x degree in the following cases னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டயக்ராம்லையும் எக்ஸ் வந்து எவ்வளோ ஆங்கிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். AB is a straight line கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா அதோட ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த க்ளூவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸ் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். நம்ம இந்த டயக்ராம் பாருங்கள். நமக்கு ஏபி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஸோ ஓ அப்படின்றது வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வெர்டெக்ஸில் நமக்கு ஒரு ஆர்ம் கொடுத்துருக்காங்க ஓசி அப்படின்னு. இதில் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆங்கிளோட வேல்யூ வந்து 72 டிகிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஆங்கிள் வந்து நமக்கு எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் டிகிரியோட வேல்யூ தான் என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏபி அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஏபி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால இந்த டோட்டல் இந்த ஆங்கிள் நமக்கு என்னவா இருக்கும்? இந்த ஃபுல் ஆங்கிள் இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஃபுல் ஆங்கிள் நமக்கு என்னவா இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக புரியுது இல்லையா? இப்போ இந்த ஆங்கிளையும் இந்த எக்ஸ் டிகிரி ஆங்கிளையும் நமக்கு ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸ் டிகிரி ஆங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏபி இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஏபி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஸோ த டோட்டல் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அதனால் ஏபி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதுனால இந்த டோட்டல் ஆங்கிள் நமக்கு என்னவா இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இப்போ இந்த ஏஓசி ஆங்கிள் ஏஓசி வந்து 72 டிகிரி. ஓகேவா? ஸோ இதையும் அதே மாதிரி ஆங்கிள் சிஓபி இதையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், ஆங்கிள் ஏஓசியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 72 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நடுவில் உள்ள இந்த ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிஓபியோட வேல்யூ எவ்வளவு? எக்ஸ் டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இந்த எக்ஸ் ஆங்கிள் நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். இந்த 180 டிகிரி நமக்கு அப்படியே இருக்கும். இப்போ இங்கே ப்ளஸில் உள்ள இங்கே 72 வந்து ஈக்குவல்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு என்ன மாறும்? -72 மாறும். ஓகேவா? இப்போ 180லேருந்து 72 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணுவோமா? 0லேருந்து 2 போகுமா? போகாது. ஸோ பக்கத்தில் உள்ள நம்பர்லேருந்து நம்ம 1 பாரோ பண்ணுறோம். இது 7 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஓகேவா? ஸோ 10லேருந்து
2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 8 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள் 7லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 0 வந்துடும். இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ எக்ஸ் டிகிரி ஆங்கிளோட வேல்யூ நமக்கு என்னது 108 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி தான் ஏபி வந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால இந்த டோட்டல் இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் எப்படி எடுத்துடலாம். ஆங்கிள் ஏஓசியையும் அதே மாதிரி ஆங்கிள் சிஓபியை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் ஏஓசிக்கு பதிலாக 3x டிகிரி. ஓகேவா? ப்ளஸ் ஆங்கிள் சிஓபிக்கு பதிலாக 42 டிகிரி. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வருது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 3x நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 42 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஆன்சர் வரும்போது மைனஸ் 42 டிகிரியாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து இந்த 42 நம்ம சப்ராக்ட் பண்ணுவோமா. 0லேருந்து 2 நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்பர்லேருந்து நம்ம 1 பாரோ பண்ணும்போது இந்த 0 10 ஆகிடும். இந்த 8 வந்து நமக்கு 7 ஆகிடும். ஓகேவா? இப்போ 10லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 8 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3 வரும். இந்த 1 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்போ 3x ஈக்குவல் டு நமக்கு 138 டிகிரி கிடைக்குது. நம்ம எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 138 டிகிரி டிவைடட் பை இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா. 1 3s are 3. இங்கே வந்து நமக்கு 4 3s are 12. ரிமைனிங் 1 வந்துடும். இது 18 ஆகிடும். 6 3s are 18. ஓகேவா? அப்போ எக்ஸ் டிகிரியோட வேல்யூ என்னது நமக்கு 46 டிகிரி தான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் அதே மாதிரி தான். இப்போ ஏபி வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 4xையும் இந்த 2xையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி எடுத்து எழுதணும். ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் சிஓபி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் ஏஓசியோட வேல்யூ எவ்வளவு 4x. ஓகேவா? ஸோ 4x டிகிரின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆங்கிள் சிஓபியோட வேல்யூ எவ்வளவு 2x டிகிரி. ஓகேவா? ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் இருக்கா. ஸோ அப்போ இது வந்து லைக் டேர்ம்ஸ் அப்படின்றனால இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 4xையும் 2xையும் ஆட் பண்ணால் நமக்கு 6x வந்துடும். ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை மட்டும் நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 6 வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா. 1 6 are 6. 3 6 are 18. இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 30 டிகிரி. ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆங்கிளோட வேல்யூ நமக்கு கேட்கல. சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா 4x ஈக்குவல் டு இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ இங்கே 13 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12. இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த இடம் வந்து நமக்கு 120 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இங்கே 2xன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 13 போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ 2 3s are நமக்கு 60 வரும். இந்த 0 நமக்கு அப்படியே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்னது 60 டிகிரி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் நமக்கு கரெக்டாக 180 டிகிரி வருதா. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்னது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். ஒன் ஆங்கிள் ஆஃப் எ லீனியர் பேர் இஸ் எ ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ லீனியர் பேர்னு என்னது ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து லீனியர் பேர். ஓகேவா? ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு ஆங்கிளோட வேல்யூ வந்து எப்படி கொடுத்துருக்காங்க ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த ரைட் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கும் 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க வாட் கேன் யூ சே அபவுட் த அதர் ஆங்கிள். அப்போ இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அதான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். லீனியர் பேர் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எடுத்து எழுதிருக்கேனா. ஸோ அதில் ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டிகிரின்னு எடுத்து எழுதிருக்கேன். ஸோ அதர் ஆங்கிள் வந்து நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ 90 டிகிரி ப்ளஸ் அதர் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அதர் ஆங்கிள் நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். கண்டுபிடிக்க வேண்டியதை ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்கிற 90 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ 180லேருந்து 90 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அதே 90 தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ நமக்கு என்ன தான் இருக்கும் 90 டிகிரியாக தான் இருக்கும். இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்கள்.
if the three angles at a point are in the ratio 1:4:7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிளோட ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க 1:4:7 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிள்ஸ் நமக்கு என்னவா இருக்கும்? ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிள் வந்து நமக்கு டோட்டலா 360 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஈச் ஆங்கிள். அப்போ ஒவ்வொரு இந்த 3 ஆங்கிளோட ரேஷியோ தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 ஆங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த ஆங்கிளோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சொல்யூஷன் எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. ஆங்கிள் அட் ஒன் பாயிண்ட்ல வர ஆங்கிள் நமக்கு எவ்வளவு? 360 டிகிரி. ஓகேவா? ஸோ நமக்கு ஆங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிருக்கேன். given 3 angles ratio equal to 1:4:7 எடுத்து எழுதிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆங்கிளோட வேல்யூவை நம்மளாவே எடுத்துக்கிறோம் பாருங்க. let the angles be 1x. எதுனா ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ 1x 4x 7xன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ஆங்கிளே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 360 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுவோமா? 1x + 4x + 7x. ஓகேவா? ஸோ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 வரும். ஏன்னா இந்த 3 ஆங்கிளுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிள். ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிளோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 360 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுவோமா? 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 12 வந்துடும். ஸோ எக்ஸ் நமக்கு அப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ 360 டிகிரி. ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு 360 டிகிரி. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 12 வந்து நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 6 2s are 12 வரும். இங்கே வந்து 1 2s are 2, ரிமைனிங் 1 வந்துடும். 8 2s are 16 வரும். இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ 3 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம். இல்லைனா வந்து 6 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். நான் வந்து 6 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 6 are 6, இங்கே 3 6 are 18. இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 ஆங்கிள்ஸோட வேல்யூவை நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 1xலையும் அதே மாதிரி 4xல அதே மாதிரி 7xல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 3 ஆங்கிள்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பாருங்க, 3 angles are 1x equal to 1 into xக்கு பதிலாக 30. ஓகேவா? 1 into 30 நமக்கு என்ன வரும்? 30 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 4x. ஓகேவா? அப்போ 4 into xக்கு பதிலாக 30 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 3s are 12. இந்த 0 நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 7xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7 நம்ம அப்படியே வச்சுப்போம். xக்கு பதிலாக 30. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோமா? 7 3s are நமக்கு 21 வரும். இந்த 0 நமக்கு அப்படியே வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே டிகிரி போட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன வரும்? கரெக்டாக பாருங்களேன், 360 டிகிரியே வந்துடும் பாருங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? இந்த 0 அப்படியே வந்துடும். 3 2 வந்து நமக்கு 5 வரும். 5 + 1 நமக்கு 6 வந்துடும். 1 2 ஆட் பண்ணால் நமக்கு 3 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 360 டிகிரி வந்திருக்கா? ஸோ அப்போ இதான் வந்து இந்த 3 ஆங்கிள்ஸ். ஓகேவா? இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். தேர் ஆர் 6 angles at a பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு 6 angles இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்துருக்கோம். ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிளோட வேல்யூ வந்து நமக்கு 360 டிகிரியா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த 6 ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணால் அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 360 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் தம் இஸ் 45 டிகிரி. இந்த 6 ஆங்கிள்ஸில் ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அந்த அதர் 5 angles ஆர் ஆல் ஈக்குவல். அந்த அதர் 5 angles, ஒரு ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 6 ஆங்கிளில் அதர் 5 angles வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆல் த 5 angles? இப்போ அந்த 5 ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பாயிண்டில் 6 ஆங்கிள்ஸ் வர்ற மாதிரி நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? பாருங்கள், 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்டில் வர்ற டோட்டல் ஆங்கிள் நமக்கு என்னது? 360 டிகிரி. ஓகேவா? அதில் ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் உள்ள 5 angles வந்து நமக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஆங்கிளோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மீதி உள்ள இந்த 4 ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும்? எக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். சொல்யூஷன், லெட் த ஆங்கிள்ஸ் பி எக்ஸ். ஸோ நான் ஆங்கிள்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 6 ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 360 டிகிரி கிடைக்கும். ஏன்னா இந்த 6 ஆங்கிள்ஸும் நமக்கு ஒரு பாயிண்டில் வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்போ எல்லா
ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ 5 டைம்ஸ் எக்ஸ் ஓகேவா ப்ளஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி போட்டாச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன வரும் இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோமா ஸோ எக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் இங்கே 5 டைம்ஸ் வந்து எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 5xன்னு வரும் ப்ளஸ் 45 டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி ஓகேவா ஸோ இப்போ இங்கே 5x நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு 360 டிகிரி இந்த ப்ளஸ் 45 டிகிரி நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது மைனஸ் 45 டிகிரி ஆகிடும் ஓகேவா இப்போ 360லேருந்து நம்ம 45 என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா இப்போ 0லேருந்து 5 போகுமா போகாது ஸோ 6லேருந்து 1 பாரோ பண்ணுறோம் இது 5 ஆகிடும் இது 10 ஆகிடும் ஓகேவா ஸோ 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 5 வந்துடும் நெக்ஸ்ட் 5லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 வரும் இந்த 3 நமக்கு அப்படியே இருக்கும் ஓகேவா அப்போ 5x ஈக்குவல் டு 315 டிகிரி ஓகேவா நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸை நம்ம இங்கே அப்படியே வச்சுப்போம் 315 டிகிரி இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாமா 1 5s are 5 6 5s are 30 ரிமைனிங் 1 வந்துடும் 3 5s are 15 வந்துடும் ஓகேவா அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 63 டிகிரி கிடச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து என்னது அந்த 5 ஆங்கிள்ஸோட வேல்யூவாக இருக்கும் ஓகேவா எப்படி எடுத்து எழுதணும் அதர் 5 ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 63 டிகிரின்னு எடுத்து எழுதணும் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள் இன் த கிவன் ஃபிகர் ஐடென்டிஃபை நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் எனி 2 pairs ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபிகர்லேருந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னது அடுத்த ஆங்கிள்ஸ் தான் அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அதாவது பக்கத்தில் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 2 pairs ஆஃப் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்களா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது என்னது இப்படி ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் அது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இந்த ஃபிகர்லேருந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் கியூவில் தான் வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு கியூ தான் வந்து அது வெர்டெக்ஸ் ஓகேவா எப்படி எடுத்து எழுதலாம் ஆங்கிள் PQT அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் உள்ள ஆங்கிள் என்னது TQS ஓகேவா ஸோ இந்த ரெண்டு என்னது நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ எடுத்து எழுதுவோமா ஆங்கிள் PQT and ஆங்கிள் TQS ஓகேவா நமக்கு 2 பேர் தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நிறையா எழுதலாம் நம்ம 2 பேர் மட்டும் எடுத்து எழுதுனா போதும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்ன எடுத்து எழுதலாம் ஆங்கிள் SQR இந்த இடமும் அதே மாதிரி RQU இந்த இடமும் நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பக்கத்தில் இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டும் நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ எடுத்து எழுதுங்க SQR and RQU ஓகேவா ஸோ இந்த 2 பேர் மட்டும் கிடையாது நம்மளால நிறையா எடுத்து எழுத முடியும் பாருங்க இதே வந்து TQS எடுத்துக்கோங்களேன் இதே ஆங்கிள் TQS எடுத்துக்கோங்க இந்த TQSக்கு இந்த இடமும் அதே மாதிரி இந்த இடமும் நமக்கு என்னது பக்கத்தில் அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இல்லையா ஆங்கிள் TQS and SQR ஓகேவா இது ரெண்டும் நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் அதே மாதிரி பாருங்க ஆங்கிள் PQT இதுவும் அதே மாதிரி இந்த இடமும் நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் ஓகேவா ஆங்கிள் PQT and ஆங்கிள் PQU ஓகேவா இந்த இடமும் நமக்கு என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் ஓகேவா ஸோ இன்னும் நம்ம எழுதலாம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நமக்கு 2 pairs தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து 4 pairs எடுத்து எழுதியிருக்கேன் எதுனா 2 பேர் எடுத்து எழுதுனா போதும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே 8th கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கணும் அந்த ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் அதே சேம் டைம் வந்து நமக்கு ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டாகவும் இருக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஃபிகரில் இங்கே PQU எடுத்துக்கோங்க ஸோ இதே சேம் மெஷர்மெண்ட் நமக்கு எங்கே வரும் இங்கே இந்த இடத்துல இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் இந்த ஃபுல் ஆங்கிள் ஓகேவா ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக சொல்லக்கூடாது ஏன்னா பார்த்தாலே தெரியுது இல்லையா இது கொஞ்சம் நமக்கு விரிஞ்சிருக்கு ஸோ இது நமக்கு குறுகலாக இருக்குது ஸோ இது 2 தான் என்னது நமக்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஓகேவா ஸோ எடுத்து எழுதுவோமா ஆங்கிள் PQU அண்ட் ஆங்கிள் TQR ஓகேவா ஸோ இது ஃபுல்லாகவும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஃபுல்லாகவும் எடுத்திருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் எது வெர்டிகலி ஆப்போசிட்டாக இருக்குது இந்த 2 ஆங்கிள்
ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஒரே மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் இருக்குது. ஓகேவா. ஸோ எடுத்து எழுதுவோமா, ஆங்கிள் பிக்யூடி. ஓகேவா, எடுத்து எழுதுங்க, ஆங்கிள் பிக்யூடி அண்ட் ஆங்கிள் யூக்யூஆர். இந்த ரெண்டு பேர்ஸ் தான் வந்து நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாருங்கள். த ஆங்கிள்ஸ் அட் எ பாயிண்ட் ஆர் எக்ஸ் டிகிரி, 2x டிகிரி, 3x டிகிரி, 4x டிகிரி அண்ட் 5x டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆட் எ பாயிண்ட், ஒரு பாயிண்டில் வர ஆங்கிளோட வேல்யூ நமக்கு எவ்வளவா இருக்கும், கண்டிப்பாக 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது மாதிரி நம்ம நிறையா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனில் வர ஆங்கிள் வந்து கண்டிப்பாக நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ரைட் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல வர ஆங்கிள் நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆங்கிள். ஓகேவா. ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட்ல 1 2 3 5 ஆங்கிள்ஸ் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஆங்கிள்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதில் வந்து எது வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்ல வர்ற ஆங்கிள் அப்படின்றதுனால இந்த எல்லா ஆங்கிளையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. சொல்யூஷன் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்க. the sum of the angles at a point equal to 360 டிகிரி. ஓகேவா. இது நமக்கு தெரியும், ஒரு பாயிண்ட்ல வர ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு ஆங்கிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 360 டிகிரி தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா. ஸோ இங்கே நமக்கு 1x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஆட் பண்ணால் நமக்கு 3x வரும். 3xையும் 3xையும் ஆட் பண்ணால் நமக்கு 6x வரும். 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். 10 + 5 நமக்கு 15x வந்துடும். ஓகேவா. ஈக்குவல் டு 360. ஓகேவா. நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 360 டிகிரி நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த எக்ஸே நம்ம அப்படியே வச்சுப்போம். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 15 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுவோமா, 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 3 5s are 15 வரும். நெக்ஸ்ட் இது வந்து 7 5s are 35 வரும். ரிமைனிங் 1 வந்துடும். இப்போ 2 5s are 10ன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ இங்கே 3 இருக்குது, நியூமரேட்டரில் 72 இருக்குது. ஸோ நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, இங்கே 2 3s are 6, ரிமைனிங் 1 வரும். 4 3s are 12 வரும். ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 24 டிகிரி தான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 1x அதே மாதிரி இந்த 2x 3x 4x 5xல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க 5 ஆங்கிள்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த 5 ஆங்கிள்ஸே நம்ம கம்பேர் பண்ணி இருக்கிறதுல எது வந்து பெருசாக இருக்கோ அதுதான் வந்து என்னது லார்ஜஸ்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ 5 ஆங்கிள்ஸ் ஆர் இப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ 1x இருக்குது, இங்கே 2x இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா. இந்த எக்ஸோட வேல்யூ எதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக பெரிய வேல்யூவாக வரும், கண்டிப்பாக 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணால் தான் பெரிய வேல்யூவாக வரும். ஸோ அப்போ 5 × 24ன்னு போட்டு அதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆங்கிள் கூட போட்டலாம். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுருவோம். ஓகேவா. 5 ஆங்கிள்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு வந்து 1x. ஓகேவா. ஸோ இங்கே வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு அதே தான் வரும். ஸோ 24 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 2xன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ 2 × 24. ஓகேவா. 2 × 24 நமக்கு என்ன வரும், 48 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3x. ஓகேவா. அப்போ 3 × 24. ஓகேவா. இப்போ 3 × 24 மல்டிப்ளை பண்ணுவோமா, 3 × 24. ஓகேவா. 4 3s are 12, ரிமைனிங் 1 2 3s are 6, 6 + 1 நமக்கு 7 வந்துடும். ஸோ 72 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு 4x கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட் 4x கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5x. ஓகேவா. இப்போ 4x அப்படின்னா 4 × 24. ஓகேவா. அப்போ 4ஐயும் 24ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணுவோமா, 4 4s are 16, ரிமைனிங் 1 2 4s are 8, 8 + 1 நமக்கு 9 வந்துடும். ஓகேவா. அப்போ 96 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு 5x. ஓகேவா. ஸோ 5x அப்படின்னா 5 × xக்கு பதிலாக 24. ஓகேவா. அப்போ 24ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 5s are 20, ரிமைனிங் 2 2 5s are 10, 10 + 2 நமக்கு 12 வந்துடும். ஓகேவா. அப்போ 120 டிகிரி. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 5 ஆங்கிள்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோமா, அந்த 5 ஆங்கிள்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது எது நமக்கு லார்ஜஸ்ட்னா பெரிய வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா. எது நமக்கு லார்ஜஸ்ட் ஆங்கிள்ஸாக இருக்குது, இந்த 120 டிகிரி தான். ஓகேவா. ஸோ எடுத்து எழுதுங்க, த லார்ஜஸ்ட் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி நம்ம எடுத்து எழுதணும். இது ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள்.
ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதில் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபிகரை பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுவும் நமக்கு எப்படி இருக்கும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்போசிட்டாகவும் இருக்கும், அட் அ சேம் டைம் வந்து அதோட ஆங்கிளோட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து என்னது, அது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, ஸோ எப்படி எடுத்து எழுதணும் பாருங்க, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் ஆர்ஓக்யூவும் அதே மாதிரி ஆங்கிள் எஸ்ஓபியும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இந்த ஆங்கிள் ஆர்ஓக்யூவோட வேல்யூ நமக்கு என்னது 105 டிகிரி நமக்கு இங்கே ஃபிகர்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஈக்குவல் எஸ்ஓபி. ஆங்கிள் எஸ்ஓபி நமக்கு என்னது எக்ஸ். ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக என்னவா இருக்கும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா. ஸோ எக்ஸோட வேல்யூவும் நமக்கு இது 105 அப்படின்னா இதுவும் நமக்கு 105 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி இந்த ஃபிகர் ஷோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, ஸோ இது வந்து நமக்கு எம் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எல் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 3x ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனை நம்ம எடுத்துப்போம். இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் வர ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக வந்து 180 டிகிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த எக்ஸ் டிகிரியும் இந்த 3x டிகிரியும் நமக்கு எப்படி இருக்கும், லீனியர் பேர்ஸாக இருக்கும். அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், எக்ஸ் அண்ட் 3x ஆர் லீனியர் பேர்ஸ்ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 180 டிகிரி வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வர்ற ஆங்கிள். ஓகேவா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே 1x இருக்குது, இங்கே 3x இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 4x ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். ஓகேவா, ஸோ எக்ஸை கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸை நம்ம இங்கே அப்படி வச்சுப்போம், ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 4 வந்து நமக்கு ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 4 டேபிளே கேன்சல் பண்ணுறேன். 1 4s are 4, 4 4s are 16 வரும், ரிமைனிங் 2 வந்துடும். இந்த 2வும் 0வும் சேர்ந்து நமக்கு 20 ஆகிடும். 5 4s are நமக்கு 20 வந்துடும். ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 45 டிகிரி கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே எடுத்து எழுதிக்கோங்க, எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 45 டிகிரி கிடச்சிருக்கு. ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்னும் எக்ஸும் ஒய்யும் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும், இந்த ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பாருங்கள், இந்த 3xும் இந்த ஒய்யும் நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த 3xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிள் வருதோ அதான் வந்து இந்த ஒய்யோட ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம 3xோட வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். 3x அப்படின்னா 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ போட்டுக்கோங்க, 45 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுங்கள். நமக்கு என்ன வரும், 45ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 5s are 15 வரும், ரிமைனிங் 1 வரும். 3 4s are 12, 12 + 1 நமக்கு 35 வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த 3xோட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 135 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா, அப்போ இந்த 3xோட ஆங்கிள் வந்து நமக்கு 135 அப்படின்னா இந்த ஒய்யோட ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக 135 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, ஸோ எடுத்து எழுதிப்போமா. இப்போ 3x ஈக்குவல் டு ஒய், ஏன்னா இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா, அப்போ இந்த 3xோட வேல்யூ வந்து நமக்கு 135 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒய்யோட ஆங்கிளும் எப்படி இருக்கும், 135 டிகிரிஸ் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது ரெண்டு தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின், யூஸிங் த ஃபிகர் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 சப்டிவிஷனில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரை யூஸ் பண்ணி நம்ம இந்த 2 சப்டிவிஷனில் உள்ள கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபிகரை பாருங்கள், எக்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, ஸோ இதோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபிகரை பாருங்களேன், இந்த எக்ஸும் இங்கே இருக்கிற 125யும் நமக்கு எப்படி இருக்குது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸாக இருக்குது. ஓகேவா? நமக்கு தெரியும் இல்லையா, என்ன தெரியும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே 125 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு கண்டிப்பாக 125 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 125 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஒய் ஆங்கிளோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைன் எடுத்துக்கோங்களேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் வர ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட வேல்யூ எப்படி இருக்கும், 180 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஒய்யும் 125யும் நமக்கு எப்படி இருக்கும், லீனியர் பேர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே நான் எடுத்து பாருங்கள், y and 125 ஆர் லீனியர் பேர்ஸ். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ y + 125 ஈக்குவல் டு 180ன்னு போட்டிருக்கேன். கண்டுபிடிக்க வேண்டிய ஒய்யை நம்ம இங்கே அப்படி வச்சுப்போம், ஈக்குவல் டு 180. இந்த ப்ளஸ் 125 வந்து நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -125 மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ 180லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 125 நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0லேருந்து 5 நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று பாரோ பண்ணுவோம். இங்கே 7 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். ஓகேவா? ஸோ 10லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், 7லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு 5 வரும். 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 0 வரும். ஸோ 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, நமக்கு 55 டிகிரி தான் வந்து என்னது ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அது 13th கொஸ்டின் பாருங்கள், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஹேவ் அப்படின்னு கொடுத்து நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு மேலே ஒரு ஆர்ம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்துடுது நமக்கு வெர்டெக்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னது வெர்டெக்ஸ், இது வந்து ஆர்ம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த வெர்டெக்ஸில் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இதுதான் வந்து என்னது adjacent angles. அப்போ adjacent angles வந்து நமக்கு காமன், இந்த ஆர்ம் வந்து இதுக்கும் காமன், அதே மாதிரி இதுக்கும் காமன். ஓகேவா? இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் இந்த ஆர்ம் வந்து காமனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஆனால் வந்து காமன் இன்டீரியர் வந்து எப்படி இருக்காது, காமனாக இருக்காது. ஓகேவா? அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸுக்கு வந்து 1 காமன் ஆர்ம் இருக்கும், அதே மாதிரி 1 காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். ஆனால் வந்து நோ காமன் இன்டீரியர். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 1 காமன் ஆர்ம் கரெக்டாக வருதா, 1 காமன் ஆர்ம், அதே மாதிரி 1 காமன் வெர்டெக்ஸ். அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் நமக்கு வெர்டெக்ஸ் வந்து காமனாக இருக்கும். அதே மாதிரி நோ காமன் இன்டீரியர் வந்து நமக்கு காமனாக இருக்காது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்க, in the given figure the angles angle 1 and 2 ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபிகரை பாருங்க, இங்கே நமக்கு ஆங்கிள் 1 கொடுத்துருக்காங்க, இங்கே ஆங்கிள் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தாலே தெரியுது இல்லையா, அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ். ஓகேவா? அப்போ அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னது, அது வந்து கண்டிப்பாக அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2 நமக்கு எப்படி இருக்கும், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இருக்கும். ஆப்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் பாருங்க, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டு ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் இருக்காது, சப்ளிமெண்ட்ரியாகவும் இருக்காது. நமக்கு எப்படி இருக்கும், ரெண்டு ஈக்குவல், அதாவது ரெண்டு மெஷர்மெண்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பாருங்க, the sum of all angles at a point is. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம சம்மில் பார்த்துருக்கோம். ஒரு பாயிண்ட்ல வர்ற எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக 360 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்கிற 360 டிகிரி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்க, த மெஷர் ஆஃப் ஆங்கிள் BOC இஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து இந்த ஃபிகர்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்களேன், இந்த DA அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? அப்போ இங்கே வர்ற இந்த ஃபுல் ஆங்கிளோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பாக 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே BOC அப்படின்றது எது, BOC அப்படின்றது இந்த இடம் தான் வந்து என்னது BOC, இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டியதை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா, 65 + 35 + x = 180 டிகிரி. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட வேல்யூ நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 65ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணுங்க, நமக்கு என்ன வரும், 65ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு இங்கே 5ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். 0 ரிமைனிங் 1 நமக்கு 100 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 100
ஸோ அப்போ 100 + x = 118 வருதா. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஆங்கிள் பிஓசி ஓகேவா ஈக்குவல் டு 180. இப்போ இந்த ப்ளஸ் 100 வந்து நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸாக மாறுது ஓகேவா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 100 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 80 வரும் ஓகேவா. அப்போ ஆங்கிள் பிஓசியோட வேல்யூ எவ்வளவு நமக்கு 80 ஓகேவா. அது நமக்கு ஆப்ஷன் 3ல கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. எக்ஸசைஸ் 5.1 ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இந்த சம் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்னோட அடுத்த வீடியோஸில் நம்ம எக்ஸசைஸ் 5.2 நம்ம பார்ப்போம். என்னோட அடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோட டிஎன் மேக்ஸ் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.